ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான ஒரு மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பருப்பு, மஞ்சத்தூள் போட்டேன். பருப்பு கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். முழுசாகவே தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லை கட் பண்ணுறதுக்கு. அதனால் இதில் வந்து அப்படியே வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இதை இந்த பருப்பை வேக வச்சு எடுத்து எப்படி மிளகா கிள்ளி சாம்பார் வைக்கிறேன்றது காமிக்கிறேன். இப்போ பருப்பை வேக வச்சிடலாம். நம்ம மிளகா கிள்ளி சாம்பார் தாளிப்பு பண்ணுறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடுறேன். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி சேர்க்குறேன். தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் வேணும். இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்தாச்சு. இதுலேயே நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாய் ஒரு 4 சேர்த்துருக்கேன், 4 நம்பர். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு. இந்த மிளகா இட்லி சாம்பார் வந்து இட்லிக்கும் பொங்கலுக்கும் சூப்பரான இருக்கும். இட்லி பொங்கல் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வந்து பருப்பில் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அது இல்லாமல் இது தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம சாம்பார் தேவையான மிளகா கிள்ளி சாம்பாருக்கு தேவையான மிளகா வந்து தாளிச்சிட்டோம். பருப்பு கடைஞ்சி கொஞ்சம் புளி சேர்த்து இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினோம் பார்த்தீங்களா, அது வதங்கிடுச்சு. காஞ்ச மிளகாவும் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகா பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா காஞ்ச மிளகா வேறு சேர்த்துருக்கேன் இதில். அதனால் கொஞ்சம் காரமாக தான் சேர்க்குறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம மிளகா இட்லி சாம்பார். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே செட் ஆகும். சாதத்துக்கும் செட் ஆகும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மிளகா இட்லி சாம்பார். ஈஸியான நம்ம சூப்பரான சாம்பார் வந்து மிளகா இட்லி சாம்பார் சூப்பராக சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக. இதுக்கு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்ம மிளகா கிள்ளி சாம்பார் சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். ஏன் நெய் சேர்த்தேன்னா சாம்பாருக்கு பொங்கலுக்கு யூஸ் பண்ணப்படுறதுனால கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். பெரும்பாலும் நெய் சேர்க்க மாட்டேன் நான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம மிளகா கிள்ளி சாம்பார். இதே மெத்தடில் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள்.